இல்லை நான் என்ன கேட்குறேன்னா, முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறாரு சரிங்களா? இருந்தார். ஆனால் இருந்த வரைக்கும் என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணார். சரி, இப்போ எலெக்ஷன் கமிஷன் வந்துடுச்சு. வந்ததுக்கப்புறம் எதுக்கு சார் இந்த முட்டுக்கட்டை சொல்லுங்கள்? அப்போ இருக்கிற வரைக்கும் தான் போலீஸ் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும். அன்றைக்கி உங்கள் கண்ட்ரோலில் இல்லாத போலீஸ் இன்றைக்கி விஜய் விஷயத்தில் வரும்போது மட்டும் எவ்வளோ பிரச்சனை, கொலை எல்லாத்துலேயும் வந்து போலீஸ்காரங்க கோட்டை விட்றாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் வருது சரிங்களா? ஆனால் அதெல்லாம் பெரிய நான் வந்து அந்த தனிப்பட்ட அந்த விஷயத்தெல்லாம் நான் போக விரும்பலை சரிங்களா? ஆனால் மக்களோட சேஃப்டின்னு ஒன்று இருக்குது. அந்த விஷயத்தில் நீங்கன்னு இல்லை, எல்லோரும் பொறுப்பு எடுத்து நடக்கணும். ஏன்னா இன்னொரு கரூர் விஷயம் நடந்துடக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தாச்சு, அதோட துயரத்துலேருந்து இன்னும் மீண்டு வரல. அந்த அளவுக்கு இருக்கும்போது இன்னொரு வாட்டி இதே மாதிரி நடந்தால் என்ன சார் கவர்மெண்ட்டு? எனக்கு புரியல. மக்களோட சேஃப்டிக்காக தான் சார் கவர்மெண்ட் இருக்கிறாங்க. முதல்ல அவங்கள சேஃப்டி பண்ணணும் சார். விஜய் வராரு போகிறாரு, அவர் வராரு போகிறார், அவருக்கு சேஃப்டி இருக்குது, அவர் வண்டியிலேயே இருக்கிறார், அவருக்கு சேஃப்டி இருக்குது, அவரை விட்டுருங்க. ஆனால் மக்களுக்கு யார் பொறுப்பு? யார் சேஃப்டி? நடத்துகிற அரசாங்கம் தானே. நாளைக்கு விஜய் அவரே ஆட்சிக்கு வந்தாலும் அவரே நடத்தினாலும் அவர் தான் மற்ற அடுத்த எலெக்ஷன் வரும்போது அவர் ஒரு சேஃப்டி பண்ணா அவர் தான் கவர்மெண்ட்டை நடத்தணும்னா அவர் தான் அதுக்கு பொறுப்பு. அவர் கையில் இருக்கிற போலீஸ்காரங்க அவங்கக்கிட்ட தான் அதிகாரம் இருக்குன்னா அவங்க தான் பொறுப்பு, எல்லாத்தையும் அவங்க தான் பொறுப்பு எடுத்துக்கணும். அப்படி இருக்கிற சமயத்தில் இதெல்லாம் என்ன சார்? இதெல்லாம் மற்றவங்களையும் பிரச்சனை சார். நீங்கள் தான் பண்ணுறது எழுதி வச்ச சட்டம் இல்லை சார். இது பிரச்சாரன்றது யார் வேணால், ஏன் நானே ஒரு எலெக்ஷனில் கேண்டிடேட்டாக போட்டி போடுறேன்னா நான் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு எலெக்ஷன் கமிஷன் அனுமதிக்கும். அதுக்கு போலீஸ் பர்மிஷன் கொடுக்கணும். கொடுத்து எனக்கான பார்க்கணும், மக்களுக்கான சேஃப்டியை பார்க்கணும், எல்லாத்தையும் அதிகாரிகள் பார்க்கணும். அப்படி இருக்கணும். அதை விட்டுட்டு தேவையில்லாத சில விஷயங்கள் நடந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. தயவு செஞ்சு இதுக்கப்புறமாவது ஒழுங்காக பர்மிஷன் கொடுங்க, ஒழுங்காக ஆர்கனைஸ் பண்ணுங்கள். அதுதான் கவர்மெண்ட்டோட பொறுப்பு. நான் யாரையும் ஒரு குத்தம் சொல்லணுமோ இது சொல்லணுமோ அதெல்லாம் இல்லை. உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக பாருங்கள். அவ்வளோதான். நன்றி.